பத்துலோ இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தர் கூட டாக் ட்ரைனிங்க்கு டாக கொண்டாந்து விடவே இல்லையே, என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மோட்டோ. எதிர்பார்த்து காத்திருந்தா அதுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மோட்டு பத்துலு வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் ரொம்ப அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க. என்னோட போலீஸ் டாக பாருங்க. இவன் பேரு அவல்தார் போசோ. அவல்தாரா? இவங்களுக்கு கூட ரேங்க் எல்லாம் கொடுப்பீங்களா என்ன? ஆமா, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டாகுக்கும் ஒரு ரேங்க் இருக்கு. நீங்க இந்த டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க. எஸ் சார், நீங்க வேணா பாருங்க. நாங்க கொடுக்கிற ட்ரைனிங்ல இந்த டாகுடைய திறமை பன்மடங்கு வளர்ந்து இது அவல்தார்ல இருந்து நீங்களே அதை இன்ஸ்பெக்டர்னு கூப்பிட போறீங்க பாருங்க. வெரி குட். ஆனா மோட்டு, நீ தயவு செஞ்சு ஒண்ணு மட்டும் செய்யணும். இவனுக்கு சமோசா தின்ன கத்து கொடுத்துறாத. ஏய், இங்க பாரு, உக்காரு. செல்லக்குட்டி, எனக்கு ஷேக்கன் கொடு. ஷேக்கன். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு குற்றவாளியை எப்படி பிடிக்கிறதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி குற்றவாளியை எக்காரணம் கொண்டு விடாம இருக்கிறதுக்கு அவனுக்கு கத்து கொடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனுக்கு நல்லா கத்து கொடுங்க. அது போதும். எஸ் சார். ஓசோ, நீ இந்த பைப் வழியா தவழ்ந்து போகணும். நான் எப்ப தவழ்ந்து போட சொல்றனோ நீ உடனே போயாகணும். ஓகேவா? ஓசோ, நீ கிரால் பண்ணினா இந்த அற்புதமான பிஸ்கெட் உனக்கு பரிசா கிடைக்கும். இல்ல, பிஸ்கட் அப்படிலாம் புடிங்கி சாப்பிடக்கூடாது. நான் சொல்றத முதல்ல கேளு. நீ இந்த ஸ்க்ரால் பண்ணணும், அதாவது தவழ்ந்து போகணும். புரியுதா? சீக்கிரம். ஓஹோ, உனக்கு புரியல நினைக்கிறேன். இங்க பாரு, நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி நீ செஞ்சு காட்டு பார்க்கலாம். மோட்டோ கிரால். அடே மோட்டோ, இப்ப வெளியில வர போறியா இல்ல உள்ளேயே சிக்கி சின்ன பண்ணமாக போறியா? அட பத்துலோ, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதையான வெளியே எடுறா. ஐயோ, இதோ வந்துட்டேன். இப்ப நானும் வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. மோட்டோ, சீக்கிரமா எதையாவது செய். வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா? சரி வா, நம்ம டாக்டர் ஜட்கா கிட்ட போய் ஐடியா கேட்கலாம். செல்லக்குட்டி, நீ எங்கேயும் போயிடக்கூடாது. நாங்க இப்பவே வந்துருவோம். இங்கே நாங்க வர வரைக்கும் நீ சமாளிச்சுக்கிட்டே இரு. வந்துடுறா. மோட்டு பத்லு, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்களா? இல்ல, நான் தான் உங்களுக்கு ட்ரைனிங் தரேன். டேய் பான வைத்தா, கொஞ்சம் அமைதியா இருடா. இது என்ன? ஏய் மோட்டு, இது என்ன புது நாடகம்? தக்காளி பக்கம் வந்தா அந்த வேலைய பாருமா. என்ன பாத்துக்கிட்டு பாத்து ரைட்ல சைடா போ. அளவோட சமோசா சாப்பிடுறா கேக்குறியாடா? ஐயா, டேய் பான வைத்தா, ஒழுங்கா வழிய சொல்றா. எங்க எடுத்து விட்டுற போறேன். நேரா போடா, நேரா போ. வளையாம நேரா போயிட்டே இரு. கரெக்டா போ. அப்படிதான். ஏ மோட்டு, இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. உனக்கு காசு வேணுமா? மண்டையா, சூடா சமோசா கொடுத்தா நல்லா இருக்கும். டேய் பத்துலோ, அப்படியே யூட்ட நேரா. அதுக்குள்ள சமோசா சாப்பிட்டு போ. ஒரு டீ சாப்பிடு. மாட்டடா நீ பான வைத்தா. இறங்கடா, சீக்கிரமா டாக்டர் ஜட்கா கிட்ட போறதுக்கு வழியை சொல்றா. நீ போறதுன்னா போடா மண்டையா. நான் சமோசா சாப்பிடாம இங்க இருந்து வர மாட்டேன். ஆமா, சரி நான் போறேன்டா. உன்னால இங்க நிக்க முடிஞ்சா நின்னுக்கடா. டேய் வேணாடா, கார் விட்றா மாட்றா. பாவி, தலையோட தலையே என்ன தலைமா இருக்கு. டேய் ஐவஸ்ல கார் பஸ்ல வரதடா செய்ய. டேய் பத்துலோ, இதுக்கு உயிரை வாங்க மாட்டேன். ஸ்கூட்டர் இருக்கு, அது மேல ஏறிடு. அப்படிலாம் ஏற முடியாதுடா. டேய் பத்துலோ, வேணாடா. ஓடி போர் அடிச்சிருச்சுடா. வாடா, உன்கிட்டே போகலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, என்னப்பா கூறிய பிச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க?
ஏயா மோட்டோ நீ எப்படியா திடீர்னு இவ்வளவு ஹைட்டா வளர்ந்த? அது இல்லாம பைப்புக்குள்ள எப்படியா போய் மாட்டிக்கிட்ட? அத நான் எப்படி சொல்லுவேன்? அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சூடா டீயும் சமோசாவும் கொடுங்க, பசிக்குது. டிபன் காப்பியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என்ன இந்த பைப்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஆமா, உள்ள இந்த 10 ரூபாயா இருக்கானா? அப்ப உள்ள என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனும் உள்ள மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இப்பவே நான் அதை 2ஆ கட் பண்ணி அவங்கள காப்பாத்திடுறேன். ஆமா, இது என்ன சவுண்ட் புதுசா இருக்கு? அந்த ஆளு எலக்ட்ரிக் கட்டரால பைப்பை கட் பண்ண போறாரு பத்துலு. அந்த ஆளு பைப்பை கட் பண்ண போறாரா இல்ல என் தலைய கட் பண்ண போறாரா சொல்றா? டேய் என்ன ஆளை விட்டுருங்கடா. அட நில்லுப்பா, யாருக்கும் வலிக்காது. நான் பார்த்து பத்திரமா கட் பண்றேன். கஜ கஜா அவங்கள புடி, சீக்கிரம் போ. ஏய் நில்லுங்க, நில்லுங்கடா. ஏய் ஆமா, மண்டப்பையில தள்ளி போடா. காஜா காஜா. டேய், என்னடா நீ ஏத்து? அம்மா. அப்பப்பா, அம்மா. அட எனக்கு டாக ட்ரைனிங் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். செல்லக்குட்டி, திருடங்களை பிடிக்கிறதுக்கு நீ வேகமா அப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நீ பயிற்சி எடுத்துக்கணும். அங்க பாத்தியா ஹை ஜம்ப் ஸ்டிக் வச்சிருக்க. சீக்கிரம் அதை தாண்டி பார்க்கலாம். நல்ல வேகமாவும் உயரமாவும் குதிக்கணும். செல்லக்குட்டி, நான் குதிக்கிற மாதிரியே நீயே குதிச்சு காட்டு. ஜம்ப் ஜம்ப். அடக்கா 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 அம்மா. ஐயோ, இவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் ஏதோ காமெடி படம் பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கு. செல்லக்குட்டி, ஒரு குற்றவாளி தப்பிச்சு போகும்போது அவனுடைய உடையையும் செருப்போட ஸ்மெல்ல வச்சு நீ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கான ட்ரைனிங் தான் இப்போ. ஓகே செல்லக்குட்டி, இப்போ நீ என்ன பண்றனா பிஸ்கெட்டை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கணும். புரியுதா? நம்ம செல்லக்குட்டி சொதப்புற விஷயம் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற மத்த டாங்குகளுக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்தியா எல்லாமே எப்படி வாய் விட்டு சிரிக்குதுங்க. செல்லக்குட்டி, இப்ப நீ என்ன பண்றனா மோட்டோ மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிற இந்த எலும்பு துண்டை கண்டுபிடிப்பான். நீ அவனை ஃபாலோ பண்ற. கசிட்டு நீங்க இவன் கண்ணை நல்லா இறுக்கி கட்டுங்க பார்க்கலாம். ஓகே மோட்டோ, இப்போ உன் ட்ரைனிங் ஆரம்பி. அச்சச்சோ. இங்க பாருங்கப்பா, இந்த செல்லாக்குட்டையும் இந்த திருநாயங்களும் நம்மள பார்த்து கிண்டல் அடிக்குதுங்கப்பா. இங்க பாரு செல்லக்குட்டி, இப்போ உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெரி குட். அடுத்து உனக்கு நான் கத்து கொடுக்க போறது என்னன்னா குற்றவாளிகளை எப்படி கவி பிடிக்கணுங்கிறத பத்தி தான். இப்ப பாரு, என் கையில ஒரு பிஸ்கெட்டோட கவர் இருக்கு. இது ஒரு விலை உயர்ந்த பொருளா நீ கற்பனை பண்ணிக்க. திருட அதை எடுத்துக்கிட்டு ஓட பாக்குறான்னு நினைச்சுக்க. நீ எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். நல்லா கவனமா பாத்துக்க. பாத்துக்கிட்டியா? நல்லா பாரு. டேய் டாக்கி, மோட்டோ ஓடிடா. விடாத. உங்களுக்கு பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது. அப்புறம் எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? கேட்ச் கேட்ச், இட்ஸ் பார்ட்டி டைம். கஜா கஜா. ஓடி வந்துரு மோட்டோ. என்ன காப்பாத்த சொன்னா நான் எப்படிடா காப்பாத்துவேன்? நானே இதுக்கு மாதிரி தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். டேய் பறக்கி காப்பாட்டையா, சீக்கிரம் ஏதாவது செஞ்சு காப்பாத்து. யோ கஜா கஜா, இன்னும் ஏன் 4 கால் பாய்ச்சலையே ஓடிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு 2 கால ஓடியா டுபுக்கே. இல்லாட்டி நீ காலி ஆயிடுவடா. மோட்டு பத்லு, கமிஷனர் சார் போசோவோட ட்ரைனிங்க பார்க்க விரும்புறாரு. காட்டுங்க, போசோக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க? என் பட்டி செல்லக்குட்டி, கமிஷனர் சார் வந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணாத. நீ மரியாதை அது மாதிரி தவழ்ந்து போ. சீக்கிரம் தவழ்ந்து போ. இதுக்குள்ள போ, இதுக்குள்ள போ. சீக்கிரம் போ.
உன் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இந்த வச்சுக்க. குற்றவாளியை பிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு கத்து கொடுத்து நாம தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். சரி வா மோட்டு, நம்ம ஓடலாம், அவங்க பிடிப்பாங்க. புடிங்க. ஓ, யாரு யாருக்கு கத்து கொடுத்திருக்காங்க முதல்ல அதுவே எனக்கு தெரியணும். ஆனா உன்னோட போசோ ரொம்ப திறமையான டாகி, பலமையான டாகின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேரும் இவ்வளவு அழகா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். டேய் பூசணிக்காய் மண்டையா, காப்பாத்து.